ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. எத்தனை பேர் என்னை பார்த்துருக்கிறீங்க? யாரு? சரி சரி சரி. 90ஆம் ஆண்டுகளிலே இங்கே சென்ட்ரல் சபையில் நான் போதுகிறார் இருந்தேன். 96, 97, 98 3 வருஷத்தில் இங்கே போதுகிறார் இருந்தேன். அப்புறம் என்னைய புங்கூஸ் பண்ணிட்டாங்க கோந்தானுக்கு போக சொல்லி. இந்த மெத்தடிஸ்காரெல்லாம் இப்படி தான், நேரம் வந்தோடனே ஓகே டைம் டு புங்கூஸ் என்று. So I'm glad to be here. It's good to see Brother James and his wife Josephine and David Adpudam. Wondering what you are doing here. Should be there. Hallelujah. James invited me much earlier this year, months ago, to put me on the list on 13th of November. அதுக்குன்னு நான் ரொம்ப பிஸின்னு சொல்லலை. I'm a retired pastor and last year I was with Tungling Bible College in Subang Jaya as dean. But only last year, so correction. This year I've moved back because my heart is always pastoral ministry. I'm a pastor in my heart. நான் வந்து போதகர் ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டேன். அங்கே நல்லா ஊழியம் செஞ்சேன். ஆனால் திரும்பவும் இப்பொழுது புக்கேட் ரோத்தான், கோலாஸ்லாம் உள்ள புக்கேட் ரோத்தான் சபைக்கு தற்கால போதகராக பணியாற்றுகிறேன். அது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட். Pastor in charge of Bukit Rotan in Kolas Lango. But I don't go there every week. I go there only once a month and another needed days. தேவையான நேரத்தில் அங்கே செல்லுவேன். மற்றபடி மற்ற ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஊராக அந்த அவங்க ஊருக்கெல்லாம் சுற்றுவேன். கிரேஸ் மெத்தடிஸ்ட் அழைப்பு வரும்போது, கர்த்தர் அழைப்பு கொடுக்கும்போது அங்கே சென்று ஊழியம் செய்வேன். ஓகே, எழுப்புதல் அல்லது புதுப்பித்தலை குறித்து சில காரியங்கள் ஜேம்ஸ் என்னோடு பகிர்ந்து கொண்டார். So I'm going to share with you a few thoughts about renewal or revival. And I believe renewal or revival begins with God. Say amen. இந்த எழுப்புதல் அல்லது புதுப்பித்தல் அல்லது செழிப்பு அல்லது மறுமலர்ச்சி அல்லது புதுமை, இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா தேவனிடத்தில் இருந்து. அதுதான் என்னுடைய கண்ணோக்கம். தேவன் என்ன சொல்லுகிறார், எழுப்புதல் எப்படி வரும்? என்னிடத்துலேருந்து தான் வரும். நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் கூட எழுப்புதல் நமக்கு வராது. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்யும்போது தான் எழுப்புதல் அவர் ஆவியை ஊற்றும் பொழுது வரும். சரிதானே? ராமேன்னு சொல்லுங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்கல்ல? ரொம்ப டயர்டாக இருந்தால் நான் ஒரு அடிக்கடி பாட்டு பாடிடுவேன். டேவிட் கேட்டார் என்ன பாட்டு பாட போகிறீங்கன்னு. அது எனக்கே தெரியாதையா, பாடும்போது தான் தெரியும்ன்ட்டு. நம்ம ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? Gracious Lord, our Heavenly Father, as we focus ourselves on you and you alone, the author and pioneer of revival and renewal, minister to us this evening, we pray. ஆண்டவரே, எங்களிலே காணப்பட வேண்டிய தேவையான இந்த புதுப்பித்தல் அல்லது எழுப்புதல் உம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது என்று நாங்கள் பார்க்கல. உம்மை குறித்து மாத்திரமே நாங்கள் சற்று தியானிக்க, ஆண்டவரே, நாங்கள் சரீரத்திலே கலப்பாக இருந்தாலும் எங்களுக்கு தேவான உள்ளான அந்த பலன், அந்த சத்துவை நீர் கொடுத்து, தேவன் தாமே எங்களுக்கு நீர் ஊழியம் செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நீர் அனுப்பதோடு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். The book of Revelation chapter 22. That's the last chapter, 11 and 12.
டக்கு டக்குன்னு வாசிக்கிறீங்களா? நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தும் சுவிசேஷம் இது கடைசி அதிகாரம், கடைசி பகுதி. இயேசுவானவர் வருகை குறித்து அது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம், எவ்வளவு தேவை என்று நாம் சிந்திப்பதற்கும் ஆலோசிப்பதற்கும் அந்த ஏர்ஜென்சி, அந்த முக்கியத்துவத்தை குறித்து, அந்த அவசரத்தை குறித்து யோவான் எழுதுகிறார். அதுவும் குறிப்பாக அநியாயம் செய்கிறவன் இன்னும், நீங்கள் ஒழுங்காக என்னை கேட்கணும். நான் அங்கங்கே தில்லு முள்ளு பண்ணி வேற வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்கள் ஆமேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அப்படியே நான் ஆமேன்னு ஆக்கிடுவேன். ஓகே, ரொம்ப கூர்மையாக கேட்கணும். லிசன் கேர்ஃபுல்லி டு த வேர்ட்ஸ் விச் ஐ ஸ்பீக். ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த பைபிள் அண்ட் நத்திங் எல்ஸ். ஸோ அநியாயம் செய்கிறவன் இன்னும், அநியாயம்னா சொல்லுங்க, கெடுதலான காரியம்னா அநியாயம்னாக்கா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்படி டக்குன்னு சொல்லிடுங்களேன். அநியாயம் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு அருவருப்பான காரியம், தேவனுக்கு எதிர்த்தான காரியங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யணும். அப்புறம் சொல்றாரு, பரிசுத்தமாக இருப்பவன் இன்னும், அந்த ஆப்போசிட், அந்த கான்ட்ராஸ்ட் தெரியுங்களா? Let him, what does it the English version say? Let him who is holy continue to be holy. Let him who sins continue to sin. நீ அநியாயம் செய்கிறியா, செய். நீ பரிசுத்தமாக இருக்கிறியா, பரிசுத்தமாக இரு. ஏன்னா அடுத்த வாசனம் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வந்து அவன் எந்த அளவுக்கு வாழ்ந்தான் என்பதை குறித்து நான் நியாயம் தீர்ப்பேன், விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. You continue to live the way you live, but I will come. That talks about the urgency of the second coming of Christ. And I come, I will inquire of you the type of life that you have lived. நீ வாழ்ந்த வாழ்க்கை குறித்து நான் விசாரிப்பேன், inquire. ஹல்லேலூயா. ஆக இன்றைக்கு பரிசுத்தம் என்னிடத்துல இந்த உயிர்த்தெழு, இந்த புதுப்பித்தல் வர வேண்டுமானால் அது தேவனால் ஆரம்பிக்க வேண்டும். பரிசுத்தம், இந்த எழுப்புதல் வர வேண்டுமானால் இது தேவனுடைய நிபந்தனையின்படி தான் நடக்கும். To be holy is to be holy in God's terms. நான் எவ்வளோ கிரியைகள் செய்து நான் படிக்கலாம், நான் ஜெபிக்கலாம், நான் ஆராதிக்கலாம், துதிக்கலாம். By the way, நீங்கள் பாடின பாட்டெலாம் அருமையான பாட்டு, சொக்கமான பாட்டு, நல்லா இருக்கு கேட்க. ஜேம்ஸ் நோஸ் ஐம் a worship man. அதை கேட்கும் போது ரொம்ப இதாக இருக்கு. நானும் இடையில பாட்டு பாடுவேன். ஜேம்ஸ் டேவிட் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய சொந்த கிரியைகளிலே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தலாம் என்று நினைப்பது தவறான காரியம். We cannot sanctify, we cannot become holy by our own efforts. The effort has to come from outside. பழைய ஏற்பாட்டில் சாலோமோன் தேவாலயத்தை கட்டின பிறகு ஆண்டவர் சாலோமோன்கிட்ட சொல்றாரு, இந்த தேவாலயத்தை என்னுடைய பரிசுத்த ஸ்தலமாய், இது பலியிடும் ஆலயமாய், இது 2 நாளாகமும் 7:6-7 எழுதியிருக்கிறது. அப்புறம் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் என் முகத்தை நாடி ஜெபித்து தங்களுடைய பொல்லாங்கனை தீங்கை விட்டு விலகை நோக்கி வரும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். சரிங்க, சரிதானே? என் பரிசுத்தத்தை ஊட்டுவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், உன்னுடைய கல்லான இருதயத்தை நான் எடுத்து உனக்கு எப்படி சதையான இருதயத்தை கொடுத்து அந்த இருதயத்தில் என்ன ஊற்றுவேன்? அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவின்னு சொல்லலையே, அவருடைய ஆவி, என் ஆவியை ஊற்றுவேன், பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன். எந்தெந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே பரிசுத்தம் இருக்கும். It begins with God. Are you with me? So holiness begins with God.
ஓசியா புத்தகத்தில் எழுதுகிறார், உன் கடினமான இருதயத்தை நீ உடைத்து போடு. பிரேக் அப் யோர் ஃபெலோ கிரவுண்ட். உன் கடினத்தை நீ உடைக்காவிட்டால் தேவன் கிரியை செய்ய முடியாது. யோவான் ஞானஸ்நானன் இயேசுவானவர் வருவதை பார்த்து சொல்லுகிறார், இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திருந்துங்கள். சரிதானே? Again beginning, the spark that gives off holiness, it begins with God. God's kingdom is at hand. Repent, for God's kingdom is hand. The kingdom is Jesus come in the flesh. He has come to rule. He has come to establish that holy life that is to be given. இங்கே யோவான் எழுதுகிறார், பரிசுத்தமாய் இருப்பவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். So it is pertinent, it is necessary, it is urgent that in order for me to experience revival, I must be holy in God's terms. தேவனுடைய நிபந்தனையின்படி நான் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று, அதுதான் இந்த எழுப்புதலுக்கு ஆரம்பம். 4 காரியங்களே நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். உங்களுக்கு டயர்டாக இருந்தால் சொல்லிடுங்க, ஒரு பாட்டு பாடிடுறேன், இல்லை எழுதிடுறேன். ஹல்லேலூயா. தெரியும், all of you working and all that. Okay, முதலாவதுங்க, தேவன் என்னை அழைத்த அழைப்பு பரிசுத்தத்துக்கு. எப்படி எப்படி எப்படி? தேவன் என்னை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். Again it begins with God. The God who has called me. Please refer with me to 1 Thessalonians chapter 4 verse 7. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். God has not called me to impurity but to holiness. தேவன் என்னை அசுத்தத்துக்கு அல்ல, பொல்லாப்புக்கு அல்ல, அவருக்கு எதிரான அல்ல, தேவன் என்னை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு! ஹல்லேலூயா. எல்லாம் அந்த ரைட் ஹேண்ட், உங்களுக்குலாம் வலது கை இருக்கு இல்லையா, அப்படியே வைங்க, நெஞ்சில் வைங்களேன். என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? புட்டியா அவர்கிட்ட இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஓகே. நான் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோமா? நான் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறேன். வேதம் அப்படிதான் சொல்லுது. சரிதானே? I have been called. Now you can say, I have been called to holiness. I've been called to holiness. And therefore you have nothing to do with impurity. The opposite of holy is unholy. நான் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டபடியினாலே எனக்கும் அசுத்தத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. சரிதானே? சரிதானே? Are you with me? பரிசுத்தம் என்றால் என்ன? ரொம்ப பேசிட்டேன். What does holiness mean to you? What is the meaning of holiness? பரிசுத்தம் என்றால் பாட்டு பாடுவோமா? டேவிட், சாரில, நீங்க காட் மட்டும் கொடுங்க, நான் உங்களை எடுத்து பாடுறேன். சிந்திச்சுக்கிட்டே இருங்க. ஒரு பாட்டு, ஒரு சரணம் மட்டும். சென்ட்ரல் இருக்கும் போது ஜேம்ஸ் நானும் போட்டி போடுவோம் பாடுறதுக்கு. அவர் ஒரு ஸ்டைலில் பாடுவார், நான் ஒரு ஸ்டைலில் பாடுவேன். ஜஸ்ட் கிவ் மீ ஏ. தெரியும்ல, பரிசுத்தர் கூட்டம் நடுவில். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் என்னை எங்கிலோ, பரிசுத்தம் என்னை எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ, பரிசுத்தர் என்னை எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில்
ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே ஏவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே ஏவேலையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. வெரி குட். பழைய எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இந்த குதிரை வண்டியில் போகிற மாதிரி நல்லா அருமையாக கொடுத்தீங்க டேவிட். வெரி குட், தேங்க்யூ. ஓகே, அடுத்த போட்டு எப்போ வரும்னு தெரியாது, நீங்கள் அங்கேயே உட்காந்துருங்க. நீங்கள் ஏன் பாடினாக்கா அந்த கடைசி சரணம், துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்ன எழுதும். That means we must desire, we must hunger, we must thirst for holiness in our lives. Then the revival will come. நான் சொன்னபடி நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்குங்க? என்னங்க? பரிசுத்தம். அர்த்தத்துக்கு வந்துருவோமா? என்ன மறந்துட்டேன் நினச்சிக்கிட்டீங்களா? பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் என்றால் what does holiness mean? எத்தனை பாட்டு பாடி இருக்குங்க பசங்களா. ஓ பரிசுத்தம் பரிசுத்தம்னு இத்தனை பாட்டு பாடிக்கலையும். உந்தன் பரிசுத்தம் பார்க்கையில், சரிதானே? அந்த பாட்டெல்லாம் பாடுவீங்களா? பாடி இருக்கிறீங்க. தெரிஞ்சு பாடுனீங்களா தெரியாம பாடுறீங்களா? அர்த்தம் என்ன? What does holiness mean? What's the point of talking of holiness if you don't understand the basic definition of holiness according to scriptures? வேதம் என்ன சொல்லுது? சரி சொல்லிட்டே இருங்க, யாருமே நான் ஃபெயில் பண்ண மாட்டேன். ட்ரை பாப்பா சொல்லுங்க. பரிசுத்தம் என்றால் தேவனுக்கு. சரி, அப்புறம் பரிசுத்தம் என்றால் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அந்த பாட்டு பாடுவீங்களா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க. What does holiness mean to you? ஓகே, fulfill the commandments. சொல்லிக்கிட்டே இருங்களேன். நான் உங்களுக்கு அகாடமிக் டெஃபினேஷன் கொடுக்குறேன். சொல்லுங்க. ரைட்சஸ்னஸ், பெரிய வார்த்தை. ரைட்சஸ்னஸ், நீதி. இன்னும் ஒன்று வரமாட்டேங்குதில்ல, சொல்றேன் கேளுங்க. அடுத்த முறை இந்த ஆள் என்னை கூப்பிட்டாருன்னா இதே கேள்வி வந்து கேட்பேன். பரிசுத்தம் என்றால் கிரேக்க மூல வார்த்தையிலே ஹேகியோஸ் என்கிற வார்த்தை. ஹேகியோஸ் என்றால் தேவனால் தேவனுக்கென்று பிரிக்கெடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தர். தேவனால் தேவனுக்கென்று பிரிக்கெடுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட மக்கள் பரிசுத்தர் அல்லது பரிசுத்தவான்கள். The word holy means to be separated by God and for God. God separates a people for Him. That means those are the people who are holy, set apart, set aside. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு நம்ம எல்லாரும் தேவன் நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார், ஒதுக்கி வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. You have been separated by and for God. That is the meaning of holiness. And holiness takes on the form of God. எதற்காக எப்படி என்று சொல்லும் பொழுது அவர் அந்த பரிசுத்த குணதேசத்தில் இருப்பது போல நாம் அப்படி இருக்கிறோம். அப்ப நான் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்படுகிறேன். வேதத்தில் பல விதமான அழைப்புகள் இருக்கிறது. பேதுருவை பார்த்தீங்கன்னா பேதுரு யாரும் பேதுரு இருக்கீங்களா? எனி பீட்டர்ஸ்? உன்னை பற்றி என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? பேதுரு வந்து உபத்திரவத்துக்கென்று அழைக்கப்பட்டார். Peter has been called to suffer. You know, Peter was crucified upside down. Do you know that? தலைக்கீழால சிலுவையில் அடித்தார்கள் இல்லையா? பீட்டர்
சிலர் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிலர் அவரை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். Some God has called to have fellowship with him, some called to worship him, some called to serve him. And Jesus says, இதோ வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை மூடினால் நான் உள்ளே அவனோ என்னம்மா நான் என்ன சொன்னேன்? நான் தவறா சொல்லிட்டனோ? நல்லா பார்க்குறாங்க. நல்ல காலம் அவங்க ஆமேன்னு சொல்ல வந்தாங்க போல. ஒருவன் கதவை திறந்தா நான் உள்ளே அவனோடு அல்லது அவளோடு என்ன செய்வேனா? என்னது? என்ன செய்வேன்? போ போ, அதான் போ, தமிழ்ல போ, ஜா, போஜனம் பண்ணுவேன். Behold, this is Revelation chapter 3 verse 22. Behold, I stand at the door and knock. And he who opens the door, I will enter and I will dine with him, meaning I will fellowship with him. அவரோட ஐக்கியம் கொள்ளுவேன், அவரோட அந்யூன்யம் கொள்ளுவேன் என்பதற்கு அர்த்தமாம். சிலர் இவ்விதமாக மறுமொழி கொடுக்கும் பொழுது அவர் உள்ளே நம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த உதாரணத்தில் தேவன் என்னை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். ஆக பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். தேவனால் அழைக்கப்பட்ட எல்லாரும் பரிசுத்தவான்கள். நீங்களாம் யாரு? எப்படி 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 நல்லா சொல்லுங்க. நீங்களாம் யாரு? இங்க ஒரே ஒருத்தர் தான் பரிசுத்தரா உட்கார்ந்திருக்கிறாரு. நீங்களாம் பரிசுத்தர் இல்லையா? அட இப்போதானே சொன்னேன், நீங்கள் விசுவாசித்தானால் வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டேன். சரிதானே? சொன்னீங்க தானே? அப்புறம் கேட்கும் போது உம்முன்னு இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். எடுத்துக்கொள்ளுங்களேன், வசனம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ பாருங்க, வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 verse 2. Those who have been called to holiness. Paul writes to different epistles and says to the church, to the saints in Corinth, to the saints in Philippi, to the saints in Ephesus. அவர் எழுதுறார், நிருபம் எழுதும்பொழுது எபேசியர்ல இருக்கிற பரிசுத்தவான்களே, பிலிப்பில் இருக்கிற பரிசுத்தவான்களே, கொரிந்திய சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களே. சரிதானே? சரிதானே? இன்றைக்கு பவுல் இந்த பரிசுத்த யோவான், யாக்கோபா யோவானா? யாக்கோப, ஆமா இந்த சர்ச் தான். பரிசுத்த யாக்கோபின் தேவாலயத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்களே என்று எழுதக்கூடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. Today if Paul were to write a letter to St. James Church in Central, he will write like this: to the saints in St. James Church Central. Am I right? That means we must qualify for that word. அந்த வார்த்தை அவர் எழுதுவாரானால் உண்மையிலே கொரிந்து சபையில், எபேசிய சபையில், அப்புறம் மற்ற தனிப்பட்ட நபர்கள் எழுதும் பொழுது கூட பரிசுத்தவான்களும் பொழுது அவர்கள் தகுதி பெற்றவர்களாயிருந்தார்கள். நான் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டபடினாலே இந்த சபையிலே நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். ஆனபடினாலே தேவன் என்னை பரிசுத்தத்துக்கென்று அழைத்தபடினாலே எக்காரணத்தை கொண்டும் இந்த பரிசுத்தத்தை நான் இழக்கக்கூடாது. ஏனென்ற அழைப்பு அப்படிப்பட்ட உன்னத பரிசுத்த அழைப்பு. ஆமென் சொல்றீங்களா? Because it's a holy calling. My call is to be holy, nothing but holy, and therefore I will do all things to thwart anything that comes against my holy living. Am I right? ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு சமயத்தில் ஒரு ஒத்த ஒன் லைன் என்ன ஒத்தடியா, ஒத்தடை பாதை. அது ஒரு சின்ன குட்டி பாலம் மாதிரி. கீழே சேரு, அசிங்கமான கொத்தோலா ஏதோ
இது ஹைவே கொஞ்சம் மட்டெல்லாம் அங்கே அந்த மாதிரி கீழே கொத்தும். இந்த சைட்ல இருந்து ஒரு பெரிய காண்டாமிருகம் போல ஆடு, இது ஒத்தடி ஒரு ஆள் தான் போக முடியும். இந்த ஆடு ஏறிட்டு வருது. அந்த பக்கத்துல இருந்து கொழு 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 கொழுன்னு ஒரு பெரிய பன்றினுவீங்களா பன்னினுவீங்களா? பன்றி பன்றி பன்னி பன்றி இல்லை, நம்மளாம் பன்னின்னு சொல்கிறோம், கெட்ட வார்த்தையாக இருக்குல்ல, பன்றி என்கிற வார்த்தை. அப்போ கொழு கொழு இந்த பன்றி ஏறி வருது, இங்கிட்டு இந்த ஆடு ஏறி வருது. ரெண்டு பேரும் நடுவில் மீட் பண்ணுறாங்க. இன் திஸ் கார்னர் மிஸ்டர் பிக், இன் திஸ் கார்னர் மிஸ்டர் கவுட். ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஒரு அது ஒத்தடி பாரு. See, there was a one path, small bridge over a dirty mire, a little pond which was mud. So only one person can go across a bridge. So from this side, there was a big goat which was trying to cross to the other side. From this side, a pig was coming up. So they meet face to face, like that. The goat says, give way. The pig says, give way. The goat says, give way. Pig says, give way. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆடு சொல்லுது நவரு நான் போகணும், பன்றி சொல்லுது அதை தான் சொல்லுது. ரெண்டு பேரும் மோதி 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 கடைசியில் ரெண்டு பேரும் டமார்னு கீழே விழுந்துட்டாங்க சேத்துல. பாப்பா என் கூட வரியா? என் கூட வா. இந்த ஆடு இருக்க அது விழுந்த கையோடு எழுந்து பார்த்தோன்னு அங்கங்கெல்லாம் சேரு, அங்கே போய் உரசிக்கிட்டு இங்கே போய் உரசிக்கிட்டு, இது என்ன அது சேரு, இது அழுக்கா இருக்கு, அப்படியே உதறிக்கிட்டு அப்படியே துள்ளி டக்குன்னு வெளியே வந்துருச்சு. உங்களுக்குலாம் தெரியும்ல இந்த கதை. உங்களுக்கு யார் சொன்னா? இந்த பன்றி இருக்க, கேக்குறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்ல மாட்டேன். இந்த பன்றி இருக்க, புரிஞ்சுதா? என்ன செய்யுது? அது சொகுசுமையான, அதுக்கும் சேத்துக்கும் ரொம்ப சம்பந்தம், ரொம்ப கஞ்சிங்களா அப்படியே போட்டு உரலுது. While the goat, when it saw the dirt on its body, began to brush against here and there, and shrug off and immediately jumped out of the mire. But the pig, characteristic of its life, began to wallow, enjoy. சுகமா இருக்கு சேத்துல, அப்படியே உலாவி கொண்டு இருக்கு. கேள்வி கேக்குறீங்களா? நீங்க பண்றீங்களா ஆடான்னு நான் கேட்கவே மாட்டேன். நீங்களாம் தேவனுடைய சாயல், சரிதானே? எப்படி நான் போய் பிள்ளைங்களை கூட நான் பன்றி பேய் இதெல்லாம் போய் சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தை அது. I will not say, are you a pig or a goat? I'm not going to say that. But I'm going to ask you, are you like the pig or are you like the goat? நீங்க பன்றியை போலவா இல்ல ஆட்டை போலவா? ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நீங்கள் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு பரிசுத்தத்துக்கு என்று, சரிதானே? இப்ப யாரை போல இருக்கணும்? யாரை போல இருக்கணும்? என்னம்மா பாக்குறீங்க? ஆடு தெரியாதுமா? ஆடு கம்பிங் மே, நம்ம எல்லாம் ஆடை போல இருக்கணும், சரிதானே? You must be like goats, because your call is a call to holiness. Make all efforts to maintain the cleanliness, the holiness, the purity about your existence, your life. ஐயா அம்மா கேளுங்க, என்னுடைய அழைப்பு பரிசுத்தமா இருக்கிற காரணத்தினாலே எனக்கு எதிராக வருகிற எந்த சுத்தமான காரியமும் நான் தள்ளி விடுவதற்கு இந்த ஆடை போல அப்படி பற்றுச்சுன்னா போதும். நான் பாவ அறிக்கை செய்யலாம், அல்லது அந்த பாவத்தை விட்டு விலகலாம், அந்த பொல்லாப்பை விட்டு விலகலாம். ஆனாலும் அந்த தீமை விட்டு நாம் விலக வேண்டும். மறுபடியும் அந்த பரிசுத்தத்துக்கு நாம் ஓட வேண்டும். அப்ப எழுப்புதல் வரும், சரிதானே? சரிதானே? When you flee from this kind of those things that hinder your holiness, then God begins to work in your life. ரெண்டாவதுங்க, நம்பர் 2, முதல்ல தேவன் என்னை அழைத்த அழைப்பு பரிசுத்தத்துக்கு என்று மறக்காதீங்க.
Are you all with me? Very simple 4 basics. The God has called me to holiness. Everyone seated here. So I am a saint. நான் பரிசுத்தர். இரண்டாவது இருந்து எந்த தேவன் என்னை பரிசுத்தத்துக்கென்று அழைத்தாரோ அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. The God who has called me to holiness is the same God who says, because I am holy, I want you to be holy. And when you do that, I will pour out my renewal, my revival, my freshness upon you. Say amen. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தத்துக்கென்று உன்னை அழைத்தாரோ அந்த பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் அவர் உன்னிலே காத்துக்கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். You are following me? வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தில் 1 Peter chapter 1 15 and 16. Okay, but just as you were called, just as he who has called you is holy, be holy in all you do, for it is written, be holy because I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. பேதுரு ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தை தான் அவர் பயன்படுத்துகிறார். சரிதானே? இயேசுவானவர் கூட சோதிக்கப்படும் சமயத்தில் அவர் எழுதப்பட்ட வார்த்தை, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஆனால் சப்பாத்தினாலே பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்ல மறுபடியும் தவறா சொல்லிட்டேன்ல. அல்லேலூயா. You know, when Jesus was tempted in the wilderness, Jesus quotes and says, man shall not live by bread alone, but every word that proceeds from his mouth. And he's quoting this word from Deuteronomy chapter 8 verse 3. He's quoting the word of the Lord. All the 3 temptations, Jesus quotes the word of God. ஆக இங்கே கூட நான் பரிசுத்தர், லேவியாகமும் 11ஆம் அதிகாரம் 44ஆம் 45ஆம் வசனம். It is written in the book of Leviticus chapter 11 verse 44 and verse 35. It says, because I am holy, I want you to be holy. சரிதானே? எவ்வளவு அழகாய் நாம் கர்த்தரை ஆராதித்தாலும் அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும் பொழுது அந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். சரிதானே? We must be clothed in holiness before we can even sing a song about holiness. How can you sing a song about holiness when there is holiness? There is no holiness within you. Am I right? சரிதானே? நீ என்னை பரிசுத்தென்று அழைப்பதற்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீர் இந்த எழுப்புதல் அடைய வேண்டுமானால் என்னுடைய பரிசுத்தத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். How do we realize that I am a sinner? This is a difficult question. சரி, நானே சொல்லிடுறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறான். நீங்கள் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது, இந்த year King Uzziah died, உசியா என்கிற ராஜா மரித்த போது என்று ஏசாயா 1:1, Isaiah 1:1. King Uzziah was a very good friend of Isaiah. அவர் செத்து போன பிறகு இந்த ஏசாயா ரொம்ப ரொம்ப வேதனையோடு கலக்கத்தோடு அந்த தேவாலய அவனுக்கு முன்னுக்கு அந்த முகாந்தாரங்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நிறையா முகாந்தாரங்களாம் இருக்கும். சரிதானே? In the Old Testament there were a lot of temple ceremonies, right? சரிதானே? சரிதாங்க. ஓகே, சாங்கியம் அல்ல, முகாந்தரங்கள், செரமனிஸ் இன் ஃப்ரண்ட். அதை பார்க்கும்போது ஒரு துக்கத்தில் ஒரு சரியாக அவ்வளோவா கவனிக்கலை. திடீரென்று
அவர் பார்த்து முன்னுக்கு வந்து அந்த ஆசாரிகள் செய்து கொண்டிருக்க அந்த முகாந்தாரங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? டக்குன்னு ஒரு திரையை போல அப்படியே தூக்குனார். இதை ஏசாயா முதல் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தில் வீட்டில் போய் வாசி. அந்த திரையை கர்த்தர் உயர்த்தும் போது இதோ ஏசாயா தம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அங்க தேவ தூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி கொண்டு தேவ நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள். ராமன் சொல்லுங்க. When God lifted the curtain of the temple, when Isaiah was very grieved about his friend's death, he was sitting and watching, but he couldn't follow the ceremony. Suddenly God lifted that curtain and there was a scene from heaven. We see the angels declaring, holy, holy, holy is the Lord. Hallelujah. Because he is holy, we ascribe that holiness. Our heart must beat holiness. சரிதானே? ஒரு 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 அடல்ட் ஒரு அடல்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும். இந்த இருதயம் இருக்கு இல்லைங்களா? ஆல் ஆஃப் யூ ஹேவ் ஹார்ட்ஸ், ரைட்? உங்களுக்கு இருதயம் இருக்கு தானேவா? இருக்காமா? இருக்கு, இல்லாட்டி இங்கே இருக்க மாட்டீங்க. இருக்கு. ஒரு நம்ம இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எத்தனை தடவை அதை பம்ப் பண்ணும்? How many times for 1 minute? ஒரு நிமிஷத்துல எத்தனை தடவை? For 1 minute, how many times does my heart beat or pump? Normal. கணக்கு தெரியாத பசங்க எப்படி இருக்கிறீங்க? இது நாங்க சொல்லிட்டேன், நீங்க ஊதி விடாத. எத்தனை தடவை? Please know, this is health science law. 72. The normal beat. It pumps blood. That means the heart beats 72 times in the normal in 1 minute. Children may be a bit faster because of the young. இல்லையா? பீட் பண்ணும். புக் 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 புக். என் தேவன் பரிசுத்தராக இருக்கப்படினா என் இருதய துடிப்பு வந்து பரிசுத்தம் 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 என்று அப்படியே அடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. That is the heartbeat of God. You put on God's likeness of holiness and beat the heartbeat of God. He is very holiness. Because He is holy, He expects even your heartbeat to be holy as it seems. Hallelujah. Hallelujah. ஆக இன்றைக்கு பிரியமானவர்களே, ரொம்ப பேர் இந்த பரிசுத்த தேவனை குறித்து அறியாதபடி என்னென்னமோ people take for granted the holiness of God. Are you all with me? It's not that simple. You live out the word. முதல்ல பரிசுத்தர் பரிசுத்தர்னு 3வது 4வது பாட்டு பாடினீங்கல்ல, அது எப்படி? அது I like the chorus. I want to ask a very personal question. You don't mind? Do you mind? கோச்சிக்குன்னா கோச்சிங்க, பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. Doesn't matter. You all sang the song beautifully, very nice. How many of you lived out that song? Living out that song, that particular chorus. பரிசுத்தர், அதுதான் முக்கியம். அவர் பரிசுத்தர் என்றால் அந்த பரிசுத்தத்திலே நான் தரித்திருக்க வேண்டும். I must enter into His holiness. I must dwell into His holiness. I must reside into His holiness. Hallelujah. அப்ப ரொம்ப பேருக்கு இது தெரியாது. ஏனோ தானோ என்று சேர்ச்சுக்கு வரோம், பரிசுத்தன் பாடுறோம், பரிசுத்தை வச்ச வாழ. Now I'm not finding fault. We all make efforts to live a holy life. Am I right? We all make efforts. உபவாசம் எடுக்கிறோம், லெந்து காலத்தில் உபவாசம் எடுக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம். All these are necessary, but they are peripherals. Necessary but secondary. It has to do with God. The central is God. பழைய
பழைய காலத்துலங்க இந்த சினிமா தியேட்டரில் சினிமா தியேட்டர் தெரியுங்களா? பழைய காலம் எங்கள் காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெயலலிதா நான் அந்த காலத்தில் பூஜை பண்ணினேன். இப்போ முடியல. இப்போல்லாம் ட்ரிஷா அப்புறம் அதெல்லாம் இருக்கிறாங்க. பரவாயில்ல, விட்டுருங்க. இந்த பட கொட்டாய்க்கு போகும்போது எல்லாம் இருட்டாக இருக்கும், சரிதானே? அந்த படம் முடிந்து அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 கதவுல உங்கள் கதவுல கூட இருக்குல்ல, கிளுவார்னு போட்டிருக்குல்ல. அங்கே கிளுவார், இங்கே கிளுவார், இங்கே கிளுவார். இங்கே கிளுவா பண்ணிங்கன்னா கீழே விழுந்துருங்க போடுங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தேட்டரில் வந்து கிளுவார்னு போட மாட்டாங்க, இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு. நான் சொல்லவான்னு சொன்னேன்ல, நீ காட்டி கொடுக்காதீங்க. நீ எக்ஸிட் இல்லையா? The word exit, you know, if you're in a cinema theater, you will find certain doors and that part will be lighted in red. You can show so that you can walk, you won't knock into people, you can walk to that door. Exit means to go out. Are you all with me? And that is the word used for exodus. Exodus means to go out. Exodus. யாத்திராகமம், வெளியே போகுது. Are you with me? படம் முடிஞ்சிருச்சுங்க. படம் எத்தனை பேர் இந்த பழைய தேட்டர்லாம் போய் படம் பார்த்துருக்குறீங்க? இருக்கிறீங்க, ஒரு கும்பலே இருக்குல்ல. பரவாயில்ல, நத்திங் ராங். பாருங்க, நேச்சுரலாக சொல்லுங்க, நடிக்காதீங்க. நான் இல்லை நடிக்கிறேன்னு நடிங்க, நான் ரொம்ப அளவுக்கு மேலே நடிச்சிடாதீங்க. இந்த கதவு, இந்த படம் முடிஞ்சோடனே இந்த கதவெல்லாம் திறக்கிறாங்க, சரிதானே? மக்கள் என்ன செய்வாங்க? முதல்ல போங்க, ரெண்டாவது நீங்கள் போங்க, மூணாவது சேர்ச் மாதிரி இல்லை, இது படக்கோட்டாய், நீங்கள் போங்க. எல்லாரும் காத்திருப்பாங்களா? இல்லை என்ன மாதிரி வெளியே போவாங்க? என்ன மாதிரி தடுமாறிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு உரசிக்கிட்டு முந்திக்கிட்டு. அதில் பாருங்க, இந்த சின்ன பிள்ளைல எங்கள் ரவுப் இருக்கிற இந்த இடத்துல 2 தியேட்டர் இருந்துச்சுங்க. கெத்தே ஒன்று, ஜூப்ளி ஒன்றுங்க. அந்த காலத்துலேயே நான் சினிமா பைத்தியம். சீன படம், ஹிந்தி படம், தமிழ் படம், எல்லா படமும் போய் பார்ப்பேன். எல்லாம் ஓசிங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் டிக்கெட் கிளிப்பார், ஃப்ரீயாக போய் பார்க்குறது இல்லையா? அப்போ எல்லாம் உரசிக்கிட்டு போவாங்க, யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் என் மேலே படத்து, ஏன்னா வீட்டுக்கு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது தில்லுமுள்ளாக போய் பார்க்குறது, திருட்டு தான் போய் பார்க்குறது. வீட்டுக்கு செய்தி போகிறதுக்கு முன்னாடி போயிடணும் வீட்டுக்கு. அப்போ கூட 2-3 தடவை மாட்டிக்கிட்டேன். ஓகே, are you with me? Nobody wants to walk in order. Just like that, there is a reference in the Bible where Jesus comes to a man called Legion. You remember Legion? Legion என்கிற மனுஷன், அவனுடைய சரீரத்தில் எத்தனை ஆவி இருந்துச்சு? எத்தனையோ ஆவிகள் இருந்துச்சு, அசுத்த ஆவிகள் இல்லையா? This legion means Manila. The word legion comes from an army term, legion, a battalion. அந்த லேகியோன் என்கிறவர் பல விதமான ஆவிகள் இருந்துச்சு. அவர் வந்து கல்லறையில் எல்லாம், அதெல்லாம் அவங்க கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏசுகிட்ட வராரு. ஏசுகிட்ட வந்து ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஏசு சொன்னார், சரி உங்களை நான் அனுப்ப போகிறேன் நரகத்துக்கு, காஸ்ட் அவுட். அப்போ இந்த அசுத்த ஆவிகளாம் பார்த்து, ஆண்டவரே எங்களை அனுப்பிடாதீங்க, எங்களை வந்து யாருக்கிட்ட அனுப்புங்கன்னு கேட்டாங்க. மறுபடியும் பன்றி கதை வருதுல்ல. தூரத்தில் ஒரு பெரிய கோத்திரம் மாதிரி நிறைய பன்றிகள் அங்கே அமைதியாக மேய்ந்து கொண்டு இருக்குங்க. There was a horde when this man Legion came to Jesus, and Jesus wants to cast out these demons, these evil spirits. Even the spirits begged Jesus, don't throw us into the fire, but send us into those swines, those pigs, which were calm and பாவம் அந்த பன்றிகள். And Jesus, even to this person, took compassion. சரி என்று சொல்லி இந்த அசுத்த ஆவிகளெல்லாம் என்ன செய்தாராம்? அந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்புனாராம். பன்றிகள் என்னாச்சு? இப்போ கொஞ்சம் கதைக்கு வருமா, கொஞ்சம் நரேட்டிவ், கொஞ்சம் இமேஜினேஷன் பாவிக்கணும்.
அந்த பன்றிகள் அமைதியா இருக்கிற திடீரென்று அந்த படக்கொட்டாயில உரத்திக்கிட்டு போறாங்க பாரு, அந்த மாதிரி கட்ட 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 கட்டன்னு எல்லாரும் உரசிக்கிட்டு ஓடுதுங்க அப்ப தட தடன்னு. Just like the dismissal in the cinema theater, all these pigs suddenly, got, all the evil spirits enter, and they were restless and they began to run in a direction, haphazardly, knocking and brushing each other. Are you all with me? Now we are going to step out of the Bible for a minute. Step out. Imagination. நான் நிறைய கதை எழுதுறேன், அதெல்லாம் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் வெளியே வரும் போதே அங்கே இந்த பன்றிகள் ஓடிக்கிட்டு இருக்க சமயத்தில் தூரத்துலேருந்து ஒரு அம்மா பன்றியும் ஒரு பாப்பா பன்றியும் நின்று பார்க்குறாங்க. இந்த பாப்பா பன்றி கேட்குது, அம்மாம்மா ஏன் அந்த அங்கிள், ஏன் அந்த அண்ணெல்லாம் இப்படி தடுக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னு கேட்க, இந்த அம்மா சொன்னாங்க. கேட்குறீங்களா? நீங்கள் பைபிள் போய் தேடாதீங்க, நான் தான் வெளியே வந்துட்டேன், இது பைபிளில் இல்லை. இந்த அம்மா சொன்னாங்க, அம்மா பன்றி சொன்னாங்க, ஏய் ஒன்றும் பேசாதாங்க, எல்லாம் ஓடுறாங்க, நாமும் சேர்ந்து வா ஓடுவோன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போகலாம், அங்கே வந்து ஒரு அப்பா பன்றியும் ஒரு தம்பி பன்றியும் நிற்கிறாங்க. தம்பி பன்றி கேட்குறாரு, அப்பாப்பா வாட் இஸ் இஸ் அப்பா, வாட் இஸ், அவர் வெள்ளக்காரன் போல, வாட் இஸ் இஸ் அப்பா, வாய் அங்கிள் அண்ணன் ஆல் ரன்னிங் திஸ் வே? இந்த ஃபாதர் பிக் சைடில், come let us join them and run along with them. எல்லாம் ஓடி போய், சரி பைபிள் வந்துருவோமா? we come back into the Bible now. ஓடி போய் என்னாச்சு அந்த பன்றிகள் எல்லாம்? they fell over a cliff. பள்ளத்தில் விழுந்து எல்லாரும் உயிரோடு எழுந்தவரே என்று எழுந்து பாடினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி அல்ல, செத்து போயிட்டாங்க. they fell from the cliff and they perished and they died. Am I with you? If you fail to realize or recognize or convict that the God who has called you is holy and I must be holy, then you and I will run along with the world. And the ultimate disaster is death. And you know there are two kinds of death which I am not going to talk about. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், பரிசுத்தத்துக்கென்று அவருடைய பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அவரை போல நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக தான் எனக்கு எழுப்புதல் புதுப்பித்தல் வரும் என்று நாம் அறியாதபடி உலகத்தோடு நாம் ஓடினோமானால் பன்றிகளை போல நாமும் மாண்டு போயிடும். சரிதானே? சரிதானே? You rub shoulders with people every day more than me. சரிதானே? You don't rub shoulders. You walk in KL town and see, you don't rub shoulders. இல்லையா? நான் கேல இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியுமே. So when you walk, you realize that when you walk with these people, you are a definitely separated people. நீங்க இந்த ஜனத்தோடு ஜனம் உரசிட்டு நடக்கும்போது நீங்கள் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால் உலக காரியத்திலே நான் ஒட்டி கொள்ள மாட்டேன், ஓட மாட்டேன். தனிப்பட்ட விதத்திலே என் தேவன் என்னை காட்டுகிற வழியிலே அவர் படி நான் ஓடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? மூன்றாவது காரியம், இந்த பரிசுத்தம் எனக்கு அவசியம் என்றால், பரிசுத்தம் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை எப்படி தரிசிக்க முடியாதுன்னா, you look at the English one, it's interesting. Without holiness no one can please God. அப்படிதான் வரும். I think so la. Without holiness no one can please with God. No, you expand the word please. Without holiness no one can worship God. Without holiness no one can walk with God. Without holiness no one can have communion with God. Not holy communion, no, communion or fellowship. Do you know the difference between communion and fellowship? ஐக்கியத்திற்கும் அந்யூன்யத்துக்கும் வித்தியாசம் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுங்களா தெரியாத?
David, you were there when I gave the demo in the Grace Methodist. தெரியல. ஜேம்ஸ் வாங்களேன், உங்களை தான் நீங்கள் வாங்க, கொஞ்சம் வாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன். I want to tell you the difference between fellowship and communion. You must watch carefully. He is standing with me. Okay? என்ன பார்க்குறீங்க? Because he agrees with me in thought. He is my friend. He is my brother. He is my son. All these 3, 4 in 1. He is the one. Are you all with me? அவர் என்னுடைய சிந்தையில் இருக்கிறபடினார். அவர் என் நண்பர். ஐக்கியம். நண்பராய் நண்பேண்டா. Are you all with me? He is my friend. That's I am in fellowship. He is in fellowship with me. Am I right? You got that? You got that? Clear? Now, I put my hand around his shoulder. He is taller than me. கை வலிக்குது எனக்கு. I put my hand on his shoulder. என் கையை அவர் தோள் மேலே வைத்து, இப்போ நான் ஒரு நெருங்கிய அளவில் இருக்கிறேன். Are you all with me? You got what I mean? Thank you. கேள்வி what was the first and the second? What is the difference? If you know the difference, then you will know the difference between fellowship and communion. இங்கே Holy Communion once a week or once a month? Every Sunday, it's okay. We Methodists, we observe once a month. Okay? You call it holy? There you are. Communion, communion celebrate na communion aka and wafer and appadha nenikiren. Saridane. What is the difference? Without holiness, we cannot have fellowship with God. We cannot be a friend of God. At the same time, without holiness, we cannot commune with God. Communion is a deeper understanding of fellowship. Communion talks about intimacy, closeness. Are you all with me? அந்யோன்யம் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, பரிசுத்த நற்கனை பங்கு பெறும் பொழுது அங்கே தேவனோடு ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே நீங்க பிரவேசிக்கிறீர்கள். பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஐக்கியமும் கிடையாது, அந்யோன்யமும் கிடையாது. சரிதானே? Without holiness you cannot please God. And when you are not able to please God, no revival is going to take place. The reference I am giving you is Hebrews chapter 12 verse 14. Hebrews, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே it says, without holiness no one will see the Lord. In another rendition is please the Lord. தரிசிக்க, பார்க்க, காண முடியாது பரிசுத்தம் இல்லாதபடி, எனக்கா அவர் பரிசுத்தர். ஒரு பரிசுத்தரை பார்க்க வேண்டுமானால் பரிசுத்த கண்களால் தான் பார்க்க முடியும். சரிதானே? Are you following me or not? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வோர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் John 4:24 says, God is a spirit, a holy spirit, right? And those who want to worship him must worship him in spirit and in truth. Am I right? இந்த மாம்சத்தை வைத்துக்கொண்டு பரிசுத்தமாய் இருக்கிற தேவனை நாம் தரிசிக்க முடியாது. We cannot have fellowship or communion with this flesh. So we need to be holy as he is holy. Are you all with me? ஆவிக்குரிய கண்களிலே மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்துக்குள்ளே செல்ல வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. Pure means holy. Pure means taking the nature of God's holiness. பரிசுத்தம் இங்கே
இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள், தூய்மை என்று சொல்லும் பொழுது சுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவனுக்கு ஏற்றவர்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவனை தரிசிப்பார்கள், தேவனோடு அவர்கள் தரித்திருப்பார்கள் என்பதற்கு அர்த்தமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா தேவனோடு சஞ்சரித்தான். Do you all know? Noah walked with God. Right? Right or wrong? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக் walked with God. Right? David was a man after God's own heart. தேவனுடைய இருதய தேடினவன் தாவீது என்று பார்க்கிறோம். தானியேல் 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 எப்படி சொல்லலாம்? தானியேல் எப்படி இந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினான்? தானியேல் ஒரு ஒரு அடிமையாக அந்நிய தேசத்தில் இருந்தார். சரிதானே? பாபிலோன். சரிதானே? அப்போ அங்கே ஒரு கட்டளை, எத்தனையோ கட்டளைகள் இந்த பொறாமையினாலே வந்தது இல்லையா? தானியேல் இவைகளுக்கெல்லாம் விழாதபடிக்கு தம்முடைய பரிசுத்தத்தை, தம்முடைய தூய்மையை, தேவனோடு அவன் நடக்கிற அந்த நடத்தை அவன் எல்லா விதத்திலும் பாதுகாத்து கொண்டான். ஏனென்றால் அந்த பரிசுத்தம்தான் அவனை பல ஆபத்திலிருந்து அவனை விடுவித்தது. சரிதானே? அக்கினி ஜுவாலையில தானியேல் தூக்கி போட்டார்கள். எரிஞ்சானா இல்லையா? அக்கினி ஜுவாலை அவர் போடவே இல்லையே, சிங்க கொட்டிகள் போட்டாரு. அவுலா விட்டுட்டீங்களே என்னைய, பார்த்தீங்களா? He was thrown into the lion's den. Daniel, you remember that? And then early next morning, the king came. I say, Daniel, has the Lord rescued you? Are you there? And because Daniel maintained his holiness, his purity, his walk with God, God delivered him from that calamity. And so we need to walk with God in order to thirst, in order to get His holiness. Okay? And you must always be desirous, தாகமாய் ஏக்கமாய் வாஞ்சியாய் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை நாட வேண்டும். Always desiring to be in the holiness of God. Hallelujah. பார்த்திமியு பிச்சைக்காரன், குருடன். இயேசு கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும்? ஏன் இயேசுக்கு தெரியாதா? அவன் குருடன் தெரியாதா? No, sometimes you look at scripture, you must look at it like paradoxes, you know. ரொம்ப கொஞ்சம் ஆர்க்கிங். அவனுக்கு குருடன் தெரியாதா? உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. தெரியும், அவருக்கு தெரியும். நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நீ கேட்கணும். கேளுங்கள், கொடுக்கப்படும். God knows all our desires. If God knows that you want to be holy, He knows it. Then you desire, you tell Him, Lord, I want to be holy like you. பார்த்திமே சொன்னார், ஆண்டவரே நான் பார்க்க வேண்டும். அவன் குணமடைந்த போது முதலாவது அவன் இயேசுவானவரை சந்தித்தார் என்று வசனத்திலே பார்க்கிறோம். நான்காவது, the fourth one and the last one, the need for holiness, for revival, for renewal. நான்காவதுங்க, என்னிடத்துல இந்த எழுப்புதல்னு சொல்லும் பொழுது இரண்டு விதத்தில் பார்க்கலாம் பிரியமானவர்கள். ஒன்று எழுப்புதல் என்னிடத்துல ஆரம்பிக்க வேண்டும். என்னிடத்தில் ஆரம்பித்த பிறகுதான் சபையில அது பரவும். சரிதானே? It begins not only with God, it begins with my individual self. The renewal must begin with me. எடுத்துக்கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 3:16. 1 Corinthians chapter 3 verse 16. எனக்கு எழுப்புதல் புதுப்பித்தல் வர வேண்டுமானால் என்னுடைய சரீரம் தேவ ஆலயமாய் நான் நினைத்து அப்படியாகவே அதை பயன்படுத்த வேண்டும். The Bible says, Paul says in 1 Corinthians 3:6, don't you know that you are the temple of God?
You are the temple of the Holy Spirit of God. தெரியாதா உங்களுக்கு? கேள்வியா கேட்கிறாரு கொரிந்திய சபைக்கு. உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய சரீரம் தேவாலயமாக இருக்கிறபடினால் நான் வசிக்க வேண்டும். அவர் பரிசுத்த தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். என்னிலே அவர் வசிக்க வேண்டுமானால் என்னுடைய சரீரமாகிய தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேணும்? சுத்தமா இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா? எத்தனை பேர் உங்க வீடை நீங்க என்ன செய்வீங்க? தொடப்போம், கூட்டுவீங்க. மோப் பண்றதுக்கு கூட்டுறது, முதல்ல கூட்டுறதை பார்ப்போம். எத்தனை பேர் உங்க வீடு? how many of you sweep your houses? நீங்கெல்லாம் வீடே கூட்ட மாட்டீங்களா? ஏன்னா இஸ்தானா டகாராவளையா இருக்கிறீங்க உங்க வீட்டில். அவங்க செய்வீங்க, நீங்களாம் செய்வீங்கல்ல. அப்புறம் ஒரு சொன்னார் மாப் பண்ணுவாங்கன்னு. அப்புறம் பாலிஷ்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை கூட்டுவீங்க? போய் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை? பெரிய வீடாக இருந்தால் கஷ்டம். சின்ன வீடுனாக்கா, சின்ன வீடுன்னா அந்த வீட்டுக்கு போயிடாதீங்க. சின்ன வீடு ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு தடவை 2 தடவை சரிதானே? கேள்வி, ஏன் உங்க வீடை நீங்க கூட்டுறீங்க? ஏன் சுத்தமா இருக்கணும்? ஏன்னா ஆக்கோங்க வர போற உங்க வீட்டுக்கு. ஏன் சுத்தமா இருக்கணும்? Come on, it's a practical, logical question. You say you clean the house because you want your house to be clean. Why must your house be clean? What health? Asthma? TB? Sure, you're right. Health problems. அது கொத்தோரா இருந்துச்சுனாக்கா சுகாதாரத்துக்கு அது பாதிக்க. வேற நான் சில சமயம் இந்த வீடு சந்திப்புக்கு போதுக்கெல்லாம் போகணும். எங்கள் மெத்தடி செட்டப்பில் அப்படி வீடு சந்திப்புனாக்கா நோட்டீஸ் கொடுத்துருவாங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் போவோம். சில சமயத்தில் தூரமாக இருந்துச்சுனாக்கா ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லுவேன். சில சமயத்தில் சொல்லாத திருட மாதிரி போவேன். திடீர்னு வந்தோன்னு அங்கே பார்க்கணுமே, இதெல்லாம் பறக்கும். அப்போதான் அதை விடுறா, டேய் இதை எடுத்துச்சுடா, டேய் டிவியை சாத்துறா, டிவி பாருங்க, யார் பார்க்க வேணான்னு சொன்னா செய்யுங்க. சினிமா பாட்டு ஓடுது, அப்படி போடு 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 பாட்டெலாம் ஓடுது. ரெடியா அடடா என்ன பாட்டெலாம் பாசுரம் குரு தரலாம். ஓ ஓ I'm just describing when I do home visitation, sometimes, not always. நீங்கள் அந்த மாதிரி செய்யலை இல்லை? இவருக்கு தெரிஞ்சிடும். I go visiting my members without announcing. So when I enter the house, suddenly they are so shocked. They start cleaning their house, everything flies and why like that? Why like that? Why like that? என்னங்க பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லாட்டி உங்கள் பாஸ்டர் ஜெஸ்விண்டருக்குன்னு நான் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு போக போகிறேன். அவரும் உங்களை மடக்க போகிறாரு. இருங்க சொல்லுங்க. why is it like that? ஜெஸ்விண்டர் தானே, அவர் தானே, பத்துகோஜா தானே. You know, we always want to please the guests who come to our house and see the house clean. If I, sometime when I sit, I eat the norma, the warmapudi and all that. Sometimes I watch TV, and then a few crumb drops to the ground, and I don't pick it up. I get a half day's lecture from my wife, and before she cleans up that, she wants to keep it clean. Anyone who walks into that house must find the house clean. யார் அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் வீடு சுத்தமா இருக்கணும். சரிதானே? சரிதானே? என்னுடைய சரீரம் தேவாலயமா இருக்கும் பொழுது எப்பொழுதும் 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 தேவனுக்கு ஏற்ற விதத்தில் அது சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் புதுப்பித்தல் வரும்.
எழுப்புதல் வரும், மறுமலர்ச்சி வரும், செழிப்பு வரும். தேவாலயம் என்று சொல்லும்போது ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று வந்து என்னுடைய சரீரம் தேவாலயம். சொல்லுங்க, என்னுடைய சரீரம் தேவாலயம். சரிதானே? என்னுடைய சரீரம் தேவாலயம். Don't ever forget, my body is the temple of God. If that is so, then I must treat my body with respect. இந்தியாவில் கிறிஸ்மஸ் வருதில்ல, ஆரம்பிச்சிட்டிங்களா ப்ராக்டிஸ் எல்லாம்? இன்னும் இல்லை. இந்தியாவில் கிறிஸ்மஸ் சர்வீஸ்லாம் காலையில் 5 மணிக்கு அல்லது 6 மணிக்கு நடக்கும். அப்போ தூரத்துலேருந்து இந்த விவசாயிகள், இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் அவங்க 6 மணிக்கு சர்வீஸ்னாக்கா 4 மணிக்கே அவங்க ஆரம்பித்து நடந்து வருவாங்க. அவங்களாம் போஷே ஹோண்டா சிட்டிலாம் கிடையாது, நடந்து வருவார்கள். குளிர்காலம், டிசம்பர் மந்த். அந்த குளிர் காலத்தில் ஐயா வராரு. ஐயா, அவங்க ஒய்ஃபு, அம்மா, அப்புறம் ஒரு சின்ன பாப்பா, ஒரு 6 வயசு உள்ள பாப்பா நடந்து வராங்க. குளிர்காலம், வெரி கோல்ட் இன் த மார்னிங். ஐயா ஒரு சுருட்டை பற்ற வைக்கிறாரு. யானை மேலே சிங்கம் பிராண்டு, அதான் உங்களுக்கு தெரியாதுல்ல? சின்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. யானை மேலே சிங்கம், சுருட்டு இவ்வளோ நீட்டுக்கு பற்ற வச்சுட்டாரு. ஏன் பற்ற வைக்கிறாருனாக்கா ரொம்ப குளிர். அதை கப்பு கொஞ்சம் இழுத்துட்டு வந்தாக்கா கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் அனலாக இருக்கும். யானை மேலே சிங்கமாக குடிக்கிறீங்க நீங்கள், இருங்க அப்புறம் வரேன், கதை முடிச்சுட்டு வரேன். அது இழுத்துக்கிட்டு வரார். வர அந்த 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 சிகா, அந்த சுருட்டு வந்து அப்படியே பிஸ்கு கட்டையாக போயிடுது. இப்போ சேர்ச்சுக்கிட்ட வந்துட்டாங்க. சர்ச் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும். சுருட்டு முடிய போகுது. கப்புன்னு இழுக்கிறாரு, முடிக்க பார்க்குறாரு. ஏன்னா உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கிறது. இழுத்துட்டு கிட்ட வந்து இப்போ 100 மீட்டர் வந்தாச்சு. உடனே என்ன செஞ்சார்? சுருட்டை கீழே போட்டுட்டு அப்படியே அப்படிதான் செய்கிறோம்ல, போட்டுட்டு அந்த காலத்தில் பிஸ்குனாக்கா பிஸ்கு போடுவார். பிஸ்குலாம் இல்லை என்று சொல்லி இப்போ தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு எல்லாருக்கும் மாவுன்னதர் பாட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அப்படியே ஐயா வராரு, போய் உட்கார்றாரு. கேள்வி கேட்குறீங்களா? இந்த ஐயாவுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது? This farmer comes for the Christmas service. He lives far away, and then he walks with his wife. Starts at 4 o'clock for the service at 6 o'clock early in the morning. He lights a cigar. A cigar is a long cheroot, and then he smokes. That is to keep him warm because of the cold winter in December. And then as he approaches the church, he puts off the cigar and then tries to clean himself and walks into the church as the service starts. The question was, what does this man know and what does this man doesn't know? Most of us get caught in this web. ரொம்ப பேருக்கு இந்த வலையில மாத்திக்கிறோம். எது இந்த ஐயாவுக்கு தெரியும், எது இந்த ஐயாவுக்கு தெரியல? யோசித்து சொல்லுங்க. நீங்களாம் யாரு? பரிசுத்தவான்கள் சொல்லிட்டல்ல, ஞானிகளாச்சே. என்ன தெரியும், என்ன தெரியல? சொல்லுங்க. சரி, நான் பாதி சொல்றேன், மற்ற பாதியை நீங்க சொல்லிடுறீங்களா? அந்த பாதியை சொல்லலைனாக்கா நான் என்ன செய்யறேன்னு தெரியாது. பாதி வந்து அவருக்கு தெரிஞ்சது வந்து இந்த தேவாலயம் தேவனுடைய வீடு, சுத்தமான இடம், பரிசுத்தமானவர்கள் கூடுற இடம், பரிசுத்தம் என்று தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம், சுத்தமான இடம். ஐயோ, இது உள்ள போனாக்க நம்ம பயபக்தியோடு பரிசுத்தமாய போக வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு தெரியும். சரிதானே? அவருக்கு என்ன தெரியல? இந்த தேவாலயம் பரிசுத்தம் என்று அவருக்கு தெரியும், இந்த ஆலயம் அவருக்கு பரிசுத்தம் என்று அவருக்கு தெரியவில்லை. Many of us get caught in this web. The Bible says, where one or two gather in the name of Jesus, He will be there. That is the church.
Church is not simply a building. Church is people, assembly, lovers. சபை என்று சொல்லும்பொழுது மக்கள், நீங்களும் நாங்கள் தாங்க சபை. பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். சரிதானே? சரிதானே? அப்போ 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீ தேவனுடைய சரீரம், பரிசுத்தம் உள்ள தேவன் அதில் வசிக்கிறார் என்பதை குறித்து. 17 சொல்லுகிறது, எவன் இந்த சரீரமாக தேவ ஆலயத்தில் கெடுப்பானோ அவனை நான் கெடுப்பேன் என்று சொல்லுகிறார். He who abuses, misuses the temple of God, I will inquire, I will judge. அப்படின்னா இப்படி, ஒரு நாள் என் சின்ன மக இந்த காதுலங்க ஒரு தோடு போட்டால் போகாது, படியா ஜேக்கப்ஸ் லேடர் மாதிரி அப்படியே டக்கு 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 டக்குன்னு அப்படியே இதில் போட்டாங்க. இந்த காதில் கொஞ்சம். நான் கேட்டேன், என்னம்மா இது? போய் சொல்லக்கூடாதுங்க, என்னம்மா இது நல்லா இல்லையே, ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். அடுத்த வாரமே எல்லாம் காணாமல் போச்சு. அப்புறம் ஒரு பையன் வந்தார், ஆம்பளை பையன். அவர் தோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, 2-3 இதில் தொங்குது. அப்புறம் இந்த பெண்கள் நாக்கில் மூக்கில் எருமாட்டுக்கு போடுறாங்களே பாருங்க, மனுஷன் கூட எருமாட்டா மாறுறான். எருமாட்டு போடுற மாதிரி இதில் அதில் கண்டெல்லாம் குத்திக்கிட்டு, அப்புறம் டேட்டூ தெரியுங்களா? பல விதமான படம், பாம்பு படம், ட்ராகன் 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 என்னது நாகமா, இந்த மாதிரிலாம் போட்டு சரீரத்தையே அவர்கள் கெடுக்கிற அளவுக்கு. டுடே பீப்புள், whether boys or girls, they misuse their body. Tattoos, boring holes and all that. அநியாயம் செய்கிறவன் இன்னும் குத்துறீங்களா? குத்திங்க. சாயம் அடிக்கிறீங்க, அடிங்க. அப்படிதானே பைபிள் சொல்லுது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யணும். மால்புரவை கட்டிக்கிறீங்க, மால்புரை தானே, மால்புரை தானே. உங்களாம் தெரியல? அடா பாவீங்களா, மால்போரோ, அது கூட தவறா சொல்லிட்டு பாருங்க. மால்போரோ, மால்போரோவா குடிக்கிறீங்க, குடிங்க, சரிதானே? அப்புறம் இதெல்லாம் செய்றீங்களா? தெரியுங்களா? அது நடிக்காதீங்க. எனக்கே தெரியுதுனாக்கா, மது சம்பந்தப்பட்ட, you are taking drugs, you are abusing the body. All these things which hurt the body, you are abusing the temple of God. Am I right? It talks about the individual, it also talks about the church. So we must take care that the body is not abused. Use your body for holiness. கடைசியாக ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கொள்கிறேன். ஒரு 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 தாய் கர்ப்பமாக இருக்கிறாங்க. தாய் தான் கர்ப்பமாக இருக்க முடியும் இல்லையா? வேற இருந்தாக்கா அது கதையே வேற, கொள்ளுப்பட்ட வேலை, பின்னிடுவேன் நான். A wife is pregnant. Only a wife can be pregnant. Am I right? Anything outside that? Anything outside that? Wife, husband, wife. Wife is pregnant with a baby, right? Anything outside that? Only a wife can be pregnant. Anything outside that is sin la. S-I-N, capitals. Sin. Are you all with me? அந்த குழந்தை அந்த வயிற்றுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் வந்துச்சுன்னா மாங்காய், தேங்காய், இளநீ இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. என் பெரிய மகளுக்கு, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, என் பெரிய மகளுக்கு என் மனைவி எப்போ பார்த்தாலும் இந்த சோயாபீன் கேட்பாங்க. சோயாபீன் தெரியுங்களா? சூப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். குடிச்சு கடைசியில் என் பெரிய மக என் மாதிரியே வெள்ளையாக பிறந்தா.
என் சின்னவ பிறக்கும் போத அவன் இன்னைக்கு வரல, வேலைக்கு போயிட்டா. அவன் பிறக்கும் போது என் ஒய்ஃப் கொக்கோ கோலா கேட்டாங்க. தண்ணி ரொம்ப குறைவு, கொக்கோ கோலா குடிச்சு 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 எங்கள் மனைவி மாதிரியே கொஞ்சம் கருப்பாக பார்த்துட்டாங்க. புரியல? You have seen my daughter, but she is very beautiful. She is sweet. Hita manis, போய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி தாய்மார்கள், when these mothers to be pregnant, they crave for. Are you married? No, doesn't apply to you. So I must ask those married people. ஜோசபின் சொல்லுங்க, நீ என்ன விரும்பி கேட்டீங்க உங்க முதல் பிள்ளை? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் நெஞ்சிலே வந்தால் சொல்லுங்க. துரியான். எங்க உங்க மூத்த மக? எங்க இருக்கிறாங்க? No wonder you look so sweet like durian la. அப்புறம் நீங்க என்னம்மா, நீங்க என்ன கேட்டீங்க? Come on, try to recollect. Mango. நீங்கம்மா? அம்மா பச்சை டின்னு மஞ்ச மூடி. ரொம்ப ரேடியோ கேட்குறேன்ல, சொல்லுமா. ஃப்ரூட்டா? என்ன ஃப்ரூட்மா? முருங்கைக்காவா? இல்ல, பர்டிகுலர்லி இல்ல, ஒன் ஃப்ரூட். நீ மிக்ஸ் ஃப்ரூட்ல டின்னா வாங்கி கொடுத்துருக்காரு போல, இந்த மிக்ஸ் ஃப்ரூட் டின்னு. ஓகே, இதை நம்ம விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த குழந்தை வளர வளர சில மூத்த, அதாவது அனுபவம் பெற்ற அந்த அம்மா மாதிரி. அம்மா உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் தான்மா. ஆமா, உங்க பேர் தான், சொல்லுங்க. சோமுலு. நீங்க சில அறிவுரை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ குழந்தை நல்லா வளரணுனாக்கா இப்படி இதை சாப்பிடுமா, இது சாப்பிடக்கூடாதுமா, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுமா, இப்படி செய்யுமா, அது செய்யுமா, இது செய்யக்கூடாது, இது செய்யுமா. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஓ இவங்கெல்லாம் அனுபவம் பெற்றவங்க, நான் என் குழந்தைய எந்த அளவுக்கு பாதிக்கப்படாதபடிக்கு நான் பாதுகாத்துக்கணும், இது சாப்பிடக்கூடாது. நிறைய அருணாசி பழம் சாப்பிடலாம். சரியாம்மா? தவறா சொல்லிட்டேன்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச புத்தியில் சாப்பிடக்கூடாது, டேஞ்சரஸ். டூரியா மட்டும். யாரு டூரியா? டூரியாலாம் சாப்பிட்ருக்குறீங்க. ஓகே, ஸோ people, the elderly people were advised, in order for the child to be born healthy, these are some of the things you should not do, some of the things you should do. Food, for example, exercise, for example, some medicines, for example. Are you all with me? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த குழந்தை அவ்வளவு சௌந்தரமாய் அழகா பிறப்பதற்கு நம்ம தேவையான எல்லா பாதுகாப்பும் செய்யறோம். சரிதானே? குழந்தை பிறக்கும் போது அழகா பிறக்குது. சரிதானே? சரிதானே? என் சரீரம் தேவனுடைய ஆழமா இருக்கிறபடி வேதத்துல சில கோட்பாடுகள், சில வழிபாடுகள், சில கட்டளைகள், சில வார்த்தைகள் இருக்கிறது. என்னுடைய தேவாலயத்தை, உன் சரீரத்தை நீ சுத்தமாய் பாதுகாத்தபடி இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது, இதன்படி நீ இதன்படி நீ நடக்க கூடாது, என் குரலை மாற்றும் கேளு, உலகத்தின் குரலை நீ கேட்காதே. சரிதானே? Are you with me? So very clear in scriptures. So I want revival, renewal within me, then I must treat my body as his temple. God was pleased with the temple that Solomon built. Pleased. You know why? Because Solomon built the temple according to God's specifications. All that God said, this wide, this length, this height, this material, all that Solomon did. ஆண்டவர் சொன்னபடி அந்த தேவாலயத்தை அவன் கட்டி முடித்தான். இதற்கு இந்த பொருளை பயன்படுத்தி இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இவ்வளவு நீளம், இதற்கு இது, இந்த கதவுக்கு தங்கம், இந்த மாதிரி அவர் சொன்னபடி, தேவன் சொன்னபடியே அவர் செய்தபடியினால் தேவன் அவன் கட்டி அந்த தேவாலயத்தை பார்த்து பிரியமாயிருந்து, இது என்னுடைய பலியிடம்,
ஆலயம் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே போல எனக்கும் பிரியமானவர்களே, இது தேவ ஆலயம். தேவனுக்கு ஏற்றபடி, அவர் சொல்லுகிறபடி, அவர் காட்டுகிறபடி, அவர் திசை காட்டுகிறபடி, அவர் ஆலோசிக்கிறபடி, அவர் ஞானத்தில் கூறுகிறபடி என் தேவாலயமாக சரீரத்தை நான் காத்துக்கொள்வேன். ஆனால் என் மேல் அவர் எப்பொழுதும் பிரியமாயிருக்கிறார். எழுப்புதல் வரும், செழிப்பு வரும், மறுமலர்ச்சி வரும், புதுப்பித்தல் வரும். தேவனோடு சஞ்சரிக்கலாம், தேவனோடு நடக்கலாம், அந்நிய ஐக்கியம் கொள்ளலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மறுபடியும் நான் காரியம் சொல்லி நான் ஜெபிக்க போறேன். என்னை அழைத்த அழைப்பு தேவன் கொடுத்த அழைப்பு. I am called out to be holy. Your call, my call, our call is to be holy. Nothing short. Nothing short. Don't be deceived by the world. Don't go and join the world and be unholy. பரிசுத்தமாக இருப்பவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கு. இது தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு. அப்படியா? என்னுடைய அழைப்பு வேதம் சொல்லுகிற என்னுடைய அழைப்பு பரிசுத்தத்துக்கு என்று, வேற எதுக்குமே கிடையாது. வேற எந்த ஒரு காரியத்தையும் கிடக்கு. ரெண்டாவது, என்னை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நானும் அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். The more you look at Jesus, the more you will become like him. Because he is holy. ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை பார்த்து கொண்டே இருப்போமோ அந்த அளவுக்கு அவரை போல நாம் மாறுவோம். மூன்றாவது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. என்ன தோப்பு கர்ணம் போட்டாலும், என்ன கோவிந்தா போட்டால் அவரை தரிசிக்கவே முடியாது. No one can please God without His holiness, not my holiness, His holiness, His nature, His being, His example, His nature, holiness. Without His holiness I cannot walk with God. அவருடைய பரிசுத்தம் இல்லாமல் நான் அவரோடு சஞ்சரிக்க முடியாது. எனக்கு எழுப்புதல் வேண்டும், புதுப்பித்தல் வேண்டும். என் சரீரம் அவருடைய தேவாலயமே இருக்கிறபடினால் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் என் தேவாலயத்தை நான் காண்பிக்க வேண்டும். Just like Solomon, because my temple is the temple of God, my body is the temple of God. If you want God to reside within you, தேவன் தங்கும் உள்ளம் அது தேவாலயம். என்ன பாட்டெலாம் பாடுறோம், வாரம் ஆண்டவரே என் உள்ளத்தில் தங்கும் ஆண்டவரே, பாடுறீங்க தானே. வீடு சுத்தமாக்குற மாதிரி இது நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தால் சுத்தப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். We must be washed by the blood of Jesus every day. Cleanse, let him cleanse you. Let him sweep over your soul, let him sweep over your spirit, let him sweep over your body, let him sweep over your mind. Are you all with me? And God will bring that renewal that you and I are praying about. Hallelujah. எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். I'm not going to say a long prayer, but I want to pray a prayer of commitment. எல்லாரும் கண்களை மூடுவோம். It's a personal prayer between you and your God. I know my God. I want you to know who your God is also. என் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வேண்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல், ஒரு வித்தியாசம், ஒரு புதிதான அடையாளம் வேண்டும் ஆண்டவரே. என் சிந்தையிலே புதுப்பித்தல் வேண்டும் ஆண்டவரே. சுவாமி, நான் வாழ்ந்து வருகிற வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டாய் காணப்பட வேண்டும் ராஜா. Lord, I want to be different. I want to dare to be different. And Lord, for the freshness, for the sanctity, Lord, for the cleanliness, for the purity, for the holiness which you are to give to us this day, we stand in your holy presence, desiring that presence. And I want to make a prayer of commitment to you, Lord. ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்தில் உம்மோடு நான் இந்த பிரார்த்தனை
இந்த ஒப்பு கொடுத்த ஜெபத்தை நான் செய்கிறேன் ராஜா என்று நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவரே, என்னை நீர் அழைத்த அழைப்பு ஒரு பரிசுத்த அழைப்பு. இட்ஸ் அ ப்ராமிஸ். அது ஒரு வாக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். அவர் நம்மை அழைத்த அழைப்பே ஒரு பரிசுத்தத்துக்கென்று. பரிசுத்தம் என்றால் அவராலே அவருக்கென்று பிரிக்கெடுக்கப்பட்ட மக்கள். நான் பிரிக்கெடுக்கப்பட்டவன். காத்துக்கொள்ளுங்கள். வாட்ச் ஓவர் this call that God has given you. Then I see my God who is holy demands that I be holy, taking upon me his very nature, his very being, his very image. Our walk with him. என்னை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், பிரயாசப்படுகிறார், ஏங்குகிறார், தாகமாய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்திலே என்னை தொடர்ந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்கிற வார்த்தையிலே என்னை தொடர்ந்து மாற்றி அருளும். கமிட்மெண்ட், ஒப்பு கொடுத்தல். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறதே. We did not hear man's voice. We have heard God's voice today. The Bible, the words of the scripture say, without holiness, without this being separated by and for God, we cannot please, we cannot fellowship with, we cannot commune with God. We cannot have that intimacy with God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்திலே தரிசிக்கவோ அல்லது அந்த நெருங்கிய அறிந்து கொள்ளுகிற உறவு, அந்த இன்டிமேசி இல்லாமல் போயிடும். இருதயத்தில் தூய்மை உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். ஆண்டவரே, help me to develop this intimacy with you, to walk with you, to put on your holiness, oh Lord. I want to be like Noah, like Enoch, like David, like Daniel. Walk with you, Lord. Commitment. என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் மனதில் சொல்லுங்கள். Declare the word which says, don't you know? Don't you know your body is the temple of God? Temple of the Holy Spirit. Don't you know? If not, know it now, right now. Know it that your body is the temple of the living God. Know it. தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? பரவாயில்ல. இப்பொழுது இந்த நேரத்தில், இந்த நாடத்தில், இந்த நிமிஷம் கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால், இருந்தால்தான் பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த பரிசுத்த தேவாலயமாக என்னுடைய சரீரத்தில் அவர் வசிப்பார், கிரியை செய்வார், புதுப்பிப்பார், எழுப்புதல் கொடுப்பார், என்னை ஒரு வித்தியாசமான ஒரு சுடராக மாற்றி அமைப்பார். நான் ஒரு சாட்சியாய் காணப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் ஊழியத்திற்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தை எல்லோருக்கும் பயனுள்ளதாய், பிரயோஜனமாய், ஆசீர்வாதமாய், உம்முடைய நாமம் மகிமை கொடுக்கிறதாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. We thank you, Lord, for the ministry of your word. Thank you for reminding the requisite, the requirement to be holy that is required for renewal, for revival within ourselves. The change that we need, the change that we cannot bring about ourselves, but only you can bring about that change. Hallelujah. And we want to submit ourselves to you, Lord, and pray that you will keep us in your perfect peace till we meet again. We give you all the glory. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.